இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு அருமையான பியூட்டி டிப்ஸ், அதாவது பெடிக்யூர் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்லரில் போய் பண்ணிங்கன்னா எவ்வளவோ செலவாகும். வீட்டிலையே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மொதல் ஸ்டெப்பு, வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு காலில் உள்ள அழுக்கு அதெல்லாம் எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரியான ப்ராடக்ட் ஃபுட் கேருக்கு உள்ளது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் பார்த்துருப்பீங்க. இதோட விலை 80 ரூபாய் 90 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது 4-in-1 எல்லாமே இருக்கும். கருங்க அந்த சொரசொரப்பான பகுதி, ப்ரஷ் பகுதி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டாலே போதும், காலில் வெடிப்பு எதுவுமே வராது. இப்போ அடுத்த செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதுவெதுப்பான தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு அல்லது சால்ட்டு, அதாவது தூள் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சின்ன பேக்கெட் ஷாம்பு, என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் ஓகே, எந்த பிராண்டான ஷாம்புவாக இருந்தாலும் சரி, அதையும் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம காலை அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். வெதுவெதுப்பான தண்ணி கால் பொறுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா காலுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் கொடுக்கும். இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பெல்லாம் நம்ம சேர்க்கும் போது அந்த கால் வலி கூட இதில் குறைஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ப்ரஷ் பகுதியை வச்சு நல்லா கால் இடுக்கல, விரல் இடுக்கல எல்லாத்துலேயுமே நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ இது நம்ம பார்லரில் போனோம்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும். ஸோ இதோட செலவு. இப்போ நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்குள்ளேயே நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம். நல்ல கால் பகுதி அந்த உங்களுக்கு வெடிப்பு அதிகமாக இருந்துச்சுனாலோ அல்லது காலில் பின்னம் பகுதி நிறைய பேருக்கு சொரசொரப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள இடத்துல தோல் ரொம்ப ஹார்டாக உள்ள சொரசொரப்பாக உள்ள இடத்துல இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அழுத்தமாக. இப்படி தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா ஸ்மூத் ஆகிடும். ஸோ தேய்க்கும் போதே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு காமிச்ச காலுக்கும் இப்போ உள்ளதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி காலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பாதம் எப்போதுமே வெண்மையாக நல்ல பொலிவாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு அதிகமான பாத வெடிப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், குதிகாலில் நிறைய வெடிப்பு இருக்கும், இந்த கால் இடுக்கில் சொரசொரப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். டெய்லி வெதுவெதுப்பான தண்ணியில் கல் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சாலே அந்த இதெல்லாம் கிளியர் ஆகிடும். இப்போ தேர்ட் ஸ்டெப் கடலை மாவு கொஞ்சம், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. கொரகொரப்பான அரிசி மாவு கொஞ்சம், அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழசாறு ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்து கொஞ்சம் நல்ல தண்ணி அல்லது தயிர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அரிசி மாவு கொரகொரப்பாக இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். கடலை மாவு எலுமிச்சை பழம்லாம் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ப்ளீச் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இப்போவே நமக்கு அந்த சொரசொரப்பு எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துண்டை வச்சு தொடச்சி எடுத்துடுங்க. வேஸ்லின் சரி அல்லது எனி மாய்ஸ்சர் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது அதை போட்டாலே போதும். ஸோ ரொம்ப அதிகமான பாத வெடிப்பு உள்ளவங்க தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு, வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேஸ்லினை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணால் போதும். 100 ml விலை 80 ரூபாய். ஆனால் அதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் நம்ம தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வரும். இந்த வேஸ்லினை ரொட்டீனாக நைட் நீங்கள் தடவிட்டு படுத்தாலே அந்த காலில் உள்ள பாத வெடிப்புகள் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சாக்ஸ் போட்டு படுத்துட்டு காலையில் ரெகுலராக வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அது க்யூர் ஆகிடும். ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதம் எப்போதும் மென்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பெடிக்யூர் பண்ணுறது ஈஸியாகிடுச்சு. ஸோ இனி வீட்டிலையே நீங்களும் பண்ணலாம். இதை பற்றின கருத்துக்களை என் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.